உலகம் உங்கள் கையில் அப்படிங்கிற நிகழ்ச்சியில ஒரு மாணவி நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கிறாங்க. நாமெல்லாம் டிஜிட்டல் உலகத்துல, ஏஐ உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்போ போய் லைப்ரரி, நூலகம், கீழடி ஆராய்ச்சி அப்படின்னு பழமையை நோக்கி பயணம் பண்றீங்களே, இது எந்த அளவுக்கு இந்த காலகட்டத்துக்கு பொருந்தும் அப்படிங்கிற ஒரு கேள்விய கேட்கிறாங்க. தங்கம் தென்னரசு அவர்கள் எல்லாருக்கும் ரொம்ப எளிமையா புரியிற வகையில ரொம்ப அழகா பதில் சொல்லியிருக்கிறார். இந்த வீடியோ சோசியல் மீடியால இன்னைக்கு வைரல். சார், ஏஐ யுகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாமே டிஜிட்டலாக மாறிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் பெரிய பெரிய லைப்ரரிஸ், கீழடி, பொருணை, மியூசியம்ஸ் இதனுடைய ஃபோக்கஸும் அதிகமாக இருக்கு. அதனுடைய தேவை என்னன்னு நினைக்கிறீங்க உங்க பார்வையில்? நீங்கள் சொல்கிறது மாதிரி இப்போ தேவையான்னு நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம். பழமையை வச்சு இப்போ என்ன செய்கிறோம்னு நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ நம்ம வீட்டில் தாத்தா பாட்டி இருக்காங்க. அவங்களுடைய புகைப்படங்கள் அவங்களோட நம்ம பார்க்கலாம், வீடியோஸ் பார்க்கலாம். அது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கலாம். ஆனால் அதே தாத்தா பாட்டி வீட்டில் போய் அவங்க தாத்தா பாட்டி வீட்டில் அவங்கள பார்த்து அவங்க கூட இருந்து நம்ம அவங்க கையால் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அந்த உணர்வு இருக்குது பாருங்கள், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அது எப்போ இருந்தாலும் சம்திங் ஸ்பெஷல் இல்லையா? அதுதான் நான் சொல்ல வருது. நீங்கள் என்ன தான் டிஜிட்டலாக போயிருந்தாலும் லைப்ரரியோ மியூசியம்ஸோ அதை நேராக போய் பார்த்து அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் வச்சுக்கும் போது இட் சர்டன்லி மேக்ஸ் அ டிஃபரன்ஸ்.